திருவெம்பாவை இறுதி பாசுரம். போற்றி அருளுக நீ நாதியாம் பாதமலர். உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களின் நோக்கமும் இறைவனின் திருவடியை அடைவதாகவே இருக்க வேண்டும். அதுவே நிலையான இன்பத்தை தரக்கூடியது என்று சொல்லி பாசுரத்தை நிறைவு செய்கிறார். அனைத்திற்கும் முதவனாக விளங்கும் சிவபெருமானே, உன்னுடைய திருவடி மலர்கள் போற்றி. அனைத்திற்கும் முதலும் முடிவுமாக இருக்கும் உன்னுடைய அருளை பணிந்து வணங்குகிறோம். அனைத்து உயிர்களுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உன்னுடைய பொன்னான பாதங்களை வணங்குகிறோம். உலக உயிர்கள் வாழும்போதும் சரி, வாழ்க்கைக்கு பிறகும் சரி, அவர்களுக்கு தஞ்சமளித்து காக்கும் இறைவனே, உன்னை வணங்குகிறோம். அனைத்து உயிர்களும் உன்னுடைய திருவடியை அடையவே தவம் போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான்முகனாகிய பிரம்மனும் திருமாலும் கூட காண முடியாத உன்னுடைய திருவடியை போற்றி துதித்து தரிசனம் செய்யும் பெரிய புண்ணியத்தை எங்களுக்கு அளித்தவனே, உன்னை போற்றி வணங்குகிறோம். எங்களுக்கு பிறப்பற்ற முக்தி நிலையை தந்தருளக்கூடிய பொற்பாதங்களை பற்றி வணங்குகிறோம். உன்னுடைய நினைவில் எப்பொழுதும் மூழ்கியிருந்து நீராடி பக்தி செய்ய எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். இறைவனின் திருவடிகளை பற்றி பூரண சரணாகதி அடைந்த மாணிக்கவாசகர் இந்த பாடலில் பிறவியின் பயனாக இருக்கக்கூடிய முக்தியையும் தந்து அருள் செய்யும்படி கேட்கிறார். திருவெம்பாவை பாசுரம் நிறைவடைந்தது. நான் கூறிய விளக்கத்திலோ அல்லது நான் போட்ட கோலத்திலோ ஏதேனும் பிழை இருப்பின் மன்னிக்கவும்.